வின்னர்ஸ் படம் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, மெட்ராஸ் ஹைகோர்ட்லேருந்து டிரைவருக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே டைப்பிஸ்ட், ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர், கேஷியர், டெலிஃபோன் ஆப்ரேட்டர் கொடுத்துருக்காங்க. இன்னொரு நோட்டிஃபிகேஷன் வந்து டிரைவருக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது சம்மந்தமாக நிறைய நண்பர்கள் வந்து சார் சிலபஸ் என்ன சார் படிக்கணும், இதுக்கு ஒரு வீடியோ மேக் பண்ணி போடுங்க சார்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்தீங்க. ஏன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டைப்பிஸ்ட், ஜெராக்ஸ் ஆப்ரேட்டருக்கு வந்து நிறைய வீடியோக்கள் வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம். டெஸ்ட் பேட்ச் அனௌன்ஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் டிரைவருக்கு மட்டும் நம்ம டெஸ்ட் பேட்ச் வந்து கொடுக்கல. பட் இருந்தாலும் கூட நண்பர்கள் வந்து நிறைய பேர் வந்து சார் இதுக்கும் வந்து நீங்கள் அட்லீஸ்ட் வீடியோவாவது போடுங்க, ஒரு கைட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டதுனால நம்ம இப்போ வந்து சிலபஸ் நீங்கள் என்ன படிக்கணும், இந்த தேர்வுக்கு வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்றத சொல்கிறேன். இதுக்கு முந்தைய ஆண்டுகள் நடந்த அந்த ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் கூட உங்களுக்கு நான் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் சிலபஸ் மற்றும் முந்தைய ஆண்டுகளில் கேட்கப்பட்ட அந்த கேள்விகள் மற்றும் நான் என்ன படிக்கணும்னு சொல்கிறேன் அதெல்லாம் படிச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த தேர்வில் வந்து ஈஸியாக வந்து நீங்கள் வெற்றி பெறலாம். ஓகேவா? சரி, ஓகே. இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா நம்ம வின்னர்ஸ் கிளாஸ் அகாடமியோட ஒரு புதிய யூடியூப் சேனல், ரைட்டா? ஸோ அதனால் இந்த சேனலை மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கும் என்னால் முடிஞ்ச ஒரு கைட்லைன்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து நான் கொடுக்குறேன். ஓகேவா? தமிழ் தகுதி தேர்வை பொறுத்த வரைக்கும் அந்த எக்ஸாமுக்கும் இந்த நோட்டிஃபிகேஷன் எல்லாத்துக்கும் ஒன்று தான். 10ஆம் வகுப்பு வரைக்கும் இருக்கக்கூடிய தமிழ் தான், ரைட்டா? ஸோ உங்களுக்கு வந்து அந்த பொது அறிவில் மட்டும் தான் கொஞ்சம் வந்து மாறுது. அது என்னன்றதை நான் சொல்கிறேன். ஓகேவா? ஸோ ஓகே, இப்போ டிரைவருக்கு வந்து சிலபஸ் என்ன சொல்லியிருக்காங்க, ஃபஸ்ட்டு வந்து ஒட்டுமொத்தமான கேள்விகள் மற்றும் மதிப்பெண் எவ்வளோனா 125, ரைட்டா? அதில் தமிழ் தகுதி தேர்வு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 50 வினாக்கள் வந்து கேட்க போகிறாங்க. இது வந்து தகுதி தேர்வு மட்டும் தான், ஜஸ்ட் பாஸ் பண்ணால் போதும். பாஸ் மார்க் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 50க்கு 20 கேள்விகள் வந்து நீங்கள் சரியாக அட்டன் பண்ணிங்கன்னா, அதாவது 40%. தமிழ் தகுதி தேர்வு வந்து 40%. உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா 50க்கு 20 கேள்விகள் நீங்கள் சரியாக அட்டன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு போதும். இது வந்து கட் ஆஃப் எடுத்துக்க மாட்டாங்க, ரைட்டா? மீதி இருக்கக்கூடிய பகுதி ஆள் இருக்கு இல்லையா, 75 கேள்விகள் பொதறிவு, இதுதான் கட் ஆஃப் எடுத்துப்பாங்க. இதில் வந்து நீங்கள் எவ்வளோ மார்க் எடுக்கிறீங்களோ அதை பொறுத்து தான் உங்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு வந்து கிடைக்கும், ரைட்டா? சரி, இந்த பொதறிவு பகுதியை பொறுத்த வரைக்கும் இப்போ 2022 நடந்த அந்த தேர்வுக்கான கொடுத்த சிலபஸ் தான் கொடுத்துருக்காங்க. எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. ஆனால் தமிழ் தகுதி தேர்வுக்கு இதுக்கு முன்னாடி வந்து 8ஆம் வகுப்பு தகுதி கொடுத்தாங்க. இப்போ வந்து 10ஆம் வகுப்பு சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த தமிழ் தகுதி தேர்வு மட்டும் நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடி வந்து 8ஆம் வகுப்பு வரைக்கும் படித்தாங்க. இப்போ நீங்கள் வந்து 10ஆம் வகுப்பு வரைக்கும் தமிழ் படிக்கணும், ரைட்டா? ஸோ 6ஆம் வகுப்புலேருந்து 10ஆம் வகுப்பு வரைக்கும் படிச்சிங்கன்னா அந்த 20 கொஸ்டின் அடிச்சிடலாம். ஓகேவா? சரி, இப்போ பொதறிவு பகுதியில் என்ன சொல்கிறாங்கன்னா, பொதறிவு மற்றும் விழிப்புணர்வு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பொதறிவுனா என்னென்ன வரும், விழிப்புணர்வுனா என்ன அப்படின்றத நான் சொல்கிறேன். இப்போதைக்கு அது ஒரு டாபிக்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஓட்டுநர் கோட்பாடு, வாகனத்தை இயக்குவதற்கு முன்பான சோதனை, இதெல்லாம் டிரைவிங் சம்மந்தப்பட்ட கேள்விகள் தான் கேட்பாங்க. இது வந்து இந்த ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா தெரியும், ரைட்டா? பார்வைத்திறன், சில வாகனங்களுக்கு முன்னுரிமை, போக்குவரத்து கல்வி, வாகன இயக்கவியல் மற்றும் பழுது பார்த்தல், ஓட்டுநருக்கான நற்பண்புகள் அது அப்படின்னு கேட்டிருக்கேன். இது எல்லாமே வந்து இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ரைட்டா, ஓட்டுநர் கோட்பாட்டில் ஆரம்பித்து இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டிரைவருக்குன்னு ஸ்பெஷலாக வந்து கேள்விகள் கேட்பாங்க, ரைட்டா? இந்த எண்கணிதம் அப்படின்றது மற்றும் காரணம் அறியும் திறன்றது மேத்தமெட்டிக்ஸ், ரைட்டா? மேத்தமெட்டிக்ஸ்னால் ஆப்டிடியூட் தான், பேசிக் மேக்ஸ் தான் உங்களுக்கு கேட்பாங்க. ரொம்ப டஃப்பாக கேட்க மாட்டாங்க. இந்த டைப்பிஸ்ட், ஜெராக்ஸ் ஆப்ரேட்டருக்குலாம் நான் வந்து மேக்ஸ் ரீசனிங் போட்டிருப்பேன். அந்தளவுக்கு டஃப்லாம் உங்களுக்கு கேட்க மாட்டாங்க. பேசிக் மேக்ஸ் தான் கேட்பாங்க. ஸோ மேக்ஸை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. பட் அடிப்படை கணித அறிவுன்னு சொல்லுவாங்க. அடிப்படையாக மேக்ஸிமம் சில வந்து மேக்ஸுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், ரைட்டா? அடுத்து வந்து ஓட்டுநர் திறமை மற்றும் நுட்பம், அப்புறம் ஃபஸ்ட் எய்ட் பற்றி கேட்பாங்க, முதலுதவி சம்மந்தமாக கேட்டிருக்காங்க, ரைட்டா? அவசர சிகிச்சை ஏனைய அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ அவசர சிகிச்சை, முதலுதவி பற்றி கண்டிப்பாக வந்து கேள்விகள் கேட்பாங்க, ரைட்டா? சரி, இது இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லணும் அப்படின்னா, பொதறிவு மற்றும் விழிப்புணர்வு 10 to 15 கேள்விகள் வரலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 50 கொஸ்டின் தான் ஜிகே 2022. அதுலேயே வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 கேள்வி கேட்டிருக்காங்க. இந்த டைம் வந்து 75 கொஸ்டின் ஜிகேன்னு சொல்லியாச்சு. அப்போ இன்னும் ஒரு 5 கேள்வி கூடுதலாக கேட்கலாம். அப்போ ஒரு 10லேருந்து 15 கொஸ்டின் வரலாம், ரைட்டா? அப்போ பொதறிவு மற்றும் விழிப்புணர்வுனா என்ன சார் அப்படின்னா, பொதறிவுனா ஜென்ரல் நாலேஜ் எப்படி கேட்பாங்கன்னா, சயின்ஸ் கேட்டிருக்காங்க. 6ஆம் வகுப்புலேருந்து 10ஆம் வகுப்பு வரையும் பேசிக்காக இருக்கக்கூடிய அறிவியல் பகுதியிலேருந்து கேள்விகள் கேட்டிருக்காங்க. சயின்ஸ் வந்து முக்கியமான ஒரு பகுதி, நிறைய கேள்வி சயின்ஸ் சம்மந்தமாக வந்திருக்கு. இன்னொன்று கரண்ட் அஃபேர்ஸ், இதுதான் வந்து அந்த விழிப்புணர்வுன்னு சொல்கிறாங்கல்ல, அது என்னென்னா அந்த கரண்ட் அஃபேர்ஸ், நடப்பு நிகழ்வுகளில் நீங்கள் எந்த அளவுக்கு நாலேஜ் இருக்குது அப்படின்னு சொல்லி தான் செக் பண்ணுவாங்க. அது போன டைம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சுதந்திர தின விழா பற்றி கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் தமிழக அரசு திட்டங்கள் சில இதெல்லாம் கேட்டிருக்காங்க. ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் கேட்பாங்க. முக்கியமான விருதுகள் கேட்டிருப்பாங்க. சில ஜென்ரலாக கூட கேட்பாங்க. போபால் விஷவாயு நடந்ததை கேட்பாங்க, அல்லது பொக்ரான் அணுகுண்டு சோதனை எப்போ நடந்துச்சுன்னு கேட்பாங்க. சம்திங் எதாவது கேட்டிருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்து பொதறிவில் கேட்பாங்க, ரைட்டா? அது வந்து கரண்ட் அஃபேர்ஸ் ப்ளஸ் ஒரு விழிப்புணர்வு மாதிரி, ஜென்ரலாக சில விஷயங்கள் உங்களுக்கு தெரியுதா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. அதுக்கு நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து படிக்கணும். 1 இயர் கரண்ட் அஃபேர்ஸாவது நீங்கள் படிக்கணும். கரண்ட் அஃபேர்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கேட்குறாங்க. சயின்ஸ் வந்து கேட்குறாங்க. அடுத்தது இந்திய அரசியலமைப்பு, கோர்ட் எக்ஸாம் அப்படின்னாலே கண்டிப்பாக வந்து நம்ம சட்டம் பற்றி கேட்பாங்க, ரைட்டா? நீதிமன்றம் சார்ந்த சில கேள்விகள் வரும். இப்போ இந்த இந்திய அரசியலமைப்பு சார்ந்த சில கேள்விகள் வரும். இது வந்து 6ஆம் வகுப்புலேருந்து 10ஆம் வகுப்பு இருக்கக்கூடிய
குடிமியல் பகுதி இருக்கு இல்லையா, அந்த பகுதியில் தான் வரும். ரைட்டா? இந்த குடிமியல் பகுதியிலே பார்த்தீங்கன்னா சாலை பாதுகாப்பு விதிகள், சாலை பாதுகாப்புன்னு சொல்லி கடைசியாக ஒரு லெசன்லாம் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், பள்ளி பாட புத்தகத்தில் இருக்குது. ஸோ அதை கூட நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு டிரைவருக்கு வந்து சில கேள்விகள் அதுலேருந்து வரும். இந்த சிம்பிள்லாம் வரும். ரைட்டா? ரைட் ஹேண்ட் சைடு திரும்புறது, இப்போ வந்து வாகனம் போகிறது, பைக் மட்டும் போகிறது, லெஃப்ட் திரும்புங்க, எங்கே ஸ்டாப் பண்ணணும், சும்மா இந்த ஒரு எச்சரிக்கையாக இருக்குல்ல, இங்கே பள்ளிக்கூடம் இருக்குது, மருத்துவமனை இருக்குன்னு சில இதெல்லாம் அந்த சிம்பிள்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம பள்ளி பாட புத்தகத்திலே இந்த சாலை பாதுகாப்பு விதிகள் லெசனில் வந்து கொடுத்துருக்குங்க. ஸோ ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய அந்த லெசனை நீங்கள் வந்து படிக்கணும். சிலதெல்லாம் வெப்சைட்டில் போட்டால் கூட ஈஸியாக வந்து கிடைக்குது. ஓகேவா? சரி, இந்திய அரசியலமைப்புலேருந்து கேள்விகள் கட்டாயம் கேட்பாங்க. ரைட்டா? இந்த 3 பகுதியிலிருந்தும் வந்து ப்ரீவியஸ் இயரில் கேள்விகள் கேட்டிருக்காங்க. அப்போ 2024லுமே நீங்கள் கண்டிப்பாக சயின்ஸ் 6 to 10 படிக்கணும், கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கணும், குடிமியல் பகுதின்னு சொல்லக்கூடிய அந்த சிவிக்ஸ் பகுதி வந்து படிக்கணும். இது டிரைவருக்கு இது வந்து கம்பல்சரி வந்து கேள்வி வரும். அடுத்தது வந்து எது வரலாம் மேபி, ஏன்னா பொதுறிவில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போ 75 கொஸ்டின் இன்க்ரீஸ் பண்ணதுனால இந்த டைப்பிஸ்ட் ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர்லாம் கேள்விகள் கேட்கறதுனால எந்த பகுதியிலேருந்து கேள்விகள் வரலான்னா புவியியல் ஹிஸ்ட்ரியிலேருந்து கேட்கலாம். இந்த புவியியலில் என்ன மாதிரி கேட்பாங்க அப்படின்னா, நீங்கள் எல்லாமே படிக்க வேண்டியதில்லை. மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான மலைகள், அருவிகள், சரணாலயங்கள், பூங்காக்கள், இந்த மாதிரி விஷயங்கள். ஸோ மேலோட்டமான ஜாகிரபின்னு சொல்லுவோம் இல்லையா, சில இது மாதிரி பயோஸ்பியர் இருக்கு இல்லையா, அது ஸோ அது மாதிரி விஷயங்கள்லாம் வந்து கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ புவியியல்ன்றது மேலோட்டமாக நீங்கள் புக் பேக்கு, பாக்ஸ் கொஷின், ஹைலைட்டான விஷயங்களை மட்டும் நீங்கள் படிச்சுக்கிட்டால் போதும். இதுக்கு முன்னாடி அதிகமாக கேட்டதில்லை. மேபி இந்த வருடம் கேட்கலாம், கேட்காமலும் இருக்கலாம். பட் நீங்கள் படிக்கிறதா இருந்தால் கொஞ்சம் மேலோட்டமாக வந்து அந்த பாக்ஸ் கொஷின், புக் பேக்கு, கொஞ்சம் ஹைலைட்டான விஷயங்கள் மட்டும் நான் சொன்ன மாதிரி இந்த சுற்றுலாத்தலங்கள், சரணாலயங்கள், மலைகள், அருவிகள், சில முக்கியமான விஷயம் மட்டும் நீங்கள் ஜாகிரபியில் படிச்சுக்கோங்க. மேபி 1-2 கொஷின் வரலாம், எதிர்பார்க்கலாம். அடுத்தது ஹிஸ்ட்ரினா உங்களுக்கு வந்து சிந்துவெளி நாகரிகம், முகலாயர்கள், டெல்லி சுல்தான்லாம் கேட்க மாட்டாங்க. சுதந்திர போராட்டத்தை பற்றி கேட்கலாம், காந்திய காலகட்டத்தை பற்றி கேட்கலாம். அப்போ சுதந்திர போராட்டம் அப்படின்னு வந்தால் ஹிஸ்ட்ரியில் தான் வரும் இல்லையா. அப்போ நம்ம 10ஆம் வகுப்பில் பார்த்தீங்கன்னா 19ஆம் அந்த இது வீரபாண்டிய கட்டபொம்மனை பற்றி, புலித்தேவரை பற்றி, இவங்களை பற்றி, வேலுநாச்சியார் பற்றி. ஸோ பேசிக்காக இதெல்லாம் வந்து என்னென்னா இப்போ வேலுநாச்சியாரை பற்றி ரிப்பீட்டடாக நம்ம தமிழக அரசு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஏதோ ஒன்றுத்துக்கு வந்து சிம்பிள்லாம் வந்து வேலுநாச்சியாரை பற்றி கொடுத்துருந்தாங்க. ஸோ வேலுநாச்சியார், வீரபாண்டிய கட்டபொம்மன், அது மாதிரி நான் சொல்கிறேன் இல்லையா, தீரன் சின்னமலை, புலித்தேவர். ஸோ இந்த மாதிரி வந்து கேட்கலாம். அப்போ காந்திய காலகட்டத்தில் நேரு பற்றி கேட்டிருக்காங்க. அப்போ நேரு வராரு, காந்தி. ஸோ சுதந்திர போராட்ட சம்மந்தப்பட்ட ஹிஸ்ட்ரிகள். ரைட்டா? ஸோ இந்த மாதிரி வர ஹிஸ்ட்ரி மட்டும் நீங்கள் பேசிக்காக மேலோட்டமாக நீங்கள் படிச்சுக்கிட்டால் கூட போதும். ஸோ இதுலேருந்து வந்து கேள்விகள் வரலாம், வராமலும் போகலாம். பட் எதிர்பார்க்கலாம். நீங்கள் டைம் கிடைக்கும் போது இதுக்கும் வந்து இம்பார்ட்டன்ட் கொடுத்து லைட்டாக மேலோட்டமாக வந்து படிச்சுக்கோங்க. ரைட்டா? சரி, இதுதான் வந்து இந்த பொதறிவு மற்றும் விழிப்புணர்வு என்ற பகுதியில் 10லேருந்து 15 கேள்விகள் வரலாம். இதுதான் வந்து சிலபஸ். ரைட்டா? ஃபஸ்ட்டு 3 யூனிட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 4-5 வந்து மேலோட்டமாக நீங்கள் படிச்சுக்கோங்க. அடுத்தது எண்கணிதம் மற்றும் காரணம் அறியும் திறன், பேசிக் மேக்ஸ். ரைட்டா? ஸோ பேசிக் மேக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 5லேருந்து ஒரு 10 கேள்வி வரலாம். இதுக்கு முன்னாடி ஒரு 5 கேள்வி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த டைம் வந்து ஒரு 10 கேள்வி மேக்ஸிமம் கேட்கலாம், இல்லை 5 கேள்வி கூட கேட்கலாம், சொல்ல முடியாது. ஒரு மினிமம் ஒரு 5 கொஸ்டின் கேட்பாங்கன்னு வச்சுக்கோங்க. அதிகபட்சம் கேட்டால் ஒரு 10 கேள்வி கேட்பாங்க, அதுக்கு மேலே கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ரைட்டா? எப்படி கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சதவீதம் பேசிக்காக வந்து வாழ்க்கையில் நடைமுறையில் வாழ்வியல் கணிதம்னு படிப்போம். 7ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்புலாம் பார்த்தீங்கன்னா வாழ்வியல் கணிதம்னு போட்டிருப்போம். அதில் இந்த சதவீதம் சம்மந்தப்பட்டது, லாபம் தள்ளுபடி சம்மந்தப்பட்டது, இந்த மாதிரி கணக்கில் நிறைய இருக்கும். டைம் அண்ட் ஒர்க்கை பற்றி இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி கேள்வி தான் பேசிக்காக தான் கேட்டிருக்காங்க. அப்புறம் நம்பர் சிஸ்டம் எண்கள் ஏதாவது கூட்டுறது, கழிக்கிறது, சும்மா ஒரு அந்த பேசிக்காக நமக்கு வந்து மேக்ஸ். ரைட்டா? ஒரு 5th ஸ்டாண்டர்ட் 6th ஸ்டாண்டர்ட் லெவலில் இருக்கக்கூடிய கணிதங்கள் கேட்பாங்க. ரைட்டா? அப்போ ₹1 எத்தனை பைசா இருக்குது, இல்லை ₹10 எத்தனை ரூபா இருக்குலாம் கேட்டாங்க இதுக்கு முன்னாடி. ரைட்டா? ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் இப்போ ₹1 எவ்வளோ, 100 பைசா சேர்ந்தால் ₹1. ஸோ இந்த மாதிரிலாம் வந்து என்ன சொல்கிறதுனா ஒரு பேசிக்காக கிராமு, கோல்டு பற்றி, இந்த மாதிரிலாம் வெயிட்டு பற்றி கேட்குறாங்க. வெயிட்டு இதில் 6ஆம் வகுப்பில் 5ஆம் வகுப்பில் பார்த்தீங்கன்னா வெயிட்டை பற்றிலாம் கொடுத்துருப்பாங்க. 1000 கிராம்னா 1 கிலோகிராம். இது வந்து என்ன, இதில் ஒரு மேக்ஸா அப்படின்னு கேட்காதீங்க. ஆனால் அந்த மாதிரி தான் கேட்பாங்க. அப்புறம் கிலோமீட்டர் சம்மந்தம், நீங்கள் டிரைவர் தானே, கிலோமீட்டர் சம்மந்தமாக கேட்பாங்க. மீட்டருக்கு மாற்றணும், கிலோமீட்டரில் மீட்டருக்கு மாற்றுறது, இல்லை செகண்டுக்கு மாற்றுறது, இந்த மாதிரி சம்திங் அந்த ஸ்பீடு பற்றி கேட்குறது, அந்த மாதிரிலாம் கேட்பாங்க. ஸோ பேசிக்கான மேக்ஸ் தான் கேட்குறாங்க. ஸோ சதவீதம், எண்கள், அதுக்கப்புறம் எல்சிஎம், ஹெச்சிஎஃப்பில் கேட்டிருக்காங்க. அது டைரெக்டாக கேட்காம வந்து பார்த்தீங்கன்னா இந்த வகுப்படுறது, மீதின்றது அப்படின்னு கொடுத்து அப்ளிகேஷன் சம் ஓரியன்டாக எல்சிஎம், ஹெச்சிஎஃப் கேட்டிருக்காங்க. லாபம் தள்ளுபடி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த 4 டாபிக் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரைட்டா? பர்சன்டேஜ் கணக்கு, நம்பர் இல்லை, பேசிக்காக எல்சிஎம், ஹெச்சிஎஃப், லாபம் தள்ளுபடி, இந்த 4ல் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு மேக்ஸ் வரும்.
கூடுதலாக மேபி என்ன வரலாம் அப்படின்னா தனி வட்டி கூட்டு வட்டி கேட்கலாம். கூட்டு வட்டி கூட கேட்க மாட்டாங்க, ரொம்ப டஃப் உங்கள் லெவலுக்கு கேட்க மாட்டாங்க. ஆனால் போன டைம் 8ஆம் வகுப்பு போட்டதுனால ரொம்ப பேசிக் கேட்டாங்க. இந்த டைம் 10ஆம் வகுப்பு போட்டதுனால மேபி தனி வட்டி கூட்டு வட்டி கேட்கலாம், டைம் அண்ட் ஒர்க் வந்து கேட்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து மேக்ஸ் கேட்பாங்க, ரைட்டா. ஸோ ரீசனிங் பகுதியெல்லாம் உங்களுக்கு வராது, அவங்களுக்கு தான் ரீசனிங் பகுதி வரும், உங்களுக்குலாம் ரீசனிங் பகுதி தேவையில்ல. பேசிக் அடிப்படை கணிதம் தான் உங்களுக்கு வந்து கேட்பாங்க, ரைட்டா. ஸோ இதுதான் நீங்கள் படிக்கணும், ரைட்டா. இப்போ இதுக்கு மெட்டீரியல்லாம் இருக்கா சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் தமிழ் தகுதி தேர்வுக்கு வேணால் நீங்கள் மெட்டீரியல் வாங்கிக்கலாம். ஸோ அது வந்து நீங்கள் பிப்ரவரியில் வந்து எங்களுக்கு வந்து அகாடமி நம்பர் நான் கொடுக்குறேன், ரைட்டா. ஸோ அந்த பிப்ரவரியில் வீடியோ போட தான் போகிறேன், ரைட்டா. இப்போ வந்து அப்ளிகேஷன் ப்ராசஸ் போயிட்டுருக்கு, முதல்ல அப்ளை பண்ணி முடிங்க. ஏன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா நம்ம வந்து படிக்கிறத பற்றி பார்த்தாலும் இப்போதைக்கு நான் என்ன இந்த சிலபஸ் சொல்லியிருக்கேன் இல்லையா, இப்போதைக்கு நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா இப்போ நான் என்ன சொன்னால் அதை படிங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து நான் கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு ஸ்கூல் புக் படிங்க, ரைட்டா. ஃபஸ்ட்டு இந்த டிரைவர் சம்மந்தப்பட்ட மெட்டீரியலை கலெக்ட் பண்ணுங்கள். ஸ்கூல் புக்கில் என்னென்ன படிக்கணுமோ அதெல்லாம் படிங்க. உங்களுக்கு மெட்டீரியலை பற்றி நான் அப்புறமா இன்ஃபர்மேஷன் வந்து கொடுக்குறேன். தமிழ் தகுதி தேர்வுக்கு 6ஆம் வகுப்புலேருந்து 10ஆம் வகுப்பு வரைக்கும் நம்மக்கிட்ட நோட்ஸும் இருக்குது, கொஷின் பேங்க் இருக்குது. இதை நீங்கள் படித்தாலே வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து அந்த 20 கொஷினை சரியாக அட்டன் பண்ணி தமிழ் தகுதி தேர்வில் பாஸ் பண்ணிவிடுவீங்க, ஒன்று. ஸோ அதுக்கப்புறம் இந்த பொதறிவு மற்றும் விழிப்புணர்வுன்னு இருக்கு இல்லையா, இதுக்கு சயின்ஸுக்கு நோட்ஸ் இருக்குது, ஒன்லைனியர் நோட்ஸ் இருக்குது, வித் புக் பேக் இருக்குது. அதுக்கப்புறம் நடப்பு நிகழ்வுகள், இந்திய அரசியலமைப்பு சிவிக்ஸுக்கு நோட்ஸ் இருக்குது, ஜாகிரபிக்கு நோட்ஸு, இது ஐஎன்எம். நம்ம இது ஐஎன்எம்னா ஹிஸ்ட்ரி ஃபுல்லாக நமக்கு நோட்ஸ் இருக்குது. நீங்கள் 10ஆம் வகுப்பு அல்லது கொஞ்சம் இதை மட்டும் பிரித்து பார்த்து நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். இதெல்லாம் ஒன்லைனியர் நோட்ஸு, புக் பேக்கு, பாக்ஸ் கொஷின், இது மாதிரியான விஷயங்கள்லாம் நம்மகிட்ட இருக்குது. இதெல்லாம் உங்களுக்கு வந்து நான் பிப்ரவரியில் வந்து உங்களுக்கு எல்லாம் ஒரு இது பண்ணிவிட்டு உங்கள் ஆர்டர் அரேஞ்ச் பண்ணிவிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் வந்து பிப்ரவரியிலேருந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி இப்போ கையில் என்ன மெட்டீரியல் இருக்குது, என்ன இருக்கோ அதை வச்சு படிங்க, ரைட்டா. இதெல்லாம் இருக்குது, ஆல்ரெடி நம்மகிட்ட இருக்குது. நான் சொல்கிறேன் உங்களுக்கு கொஞ்சம் நிறைய ஒர்க் இருக்குது. ஏன்னா குரூப் 4ல் நிறைய பேட்ச் போட்டிருக்கேன், அதை ஃபாலோ பண்ணுறேன். இப்போ இவங்களுக்கு பேட்ச் போட்டிருக்கேன், இவங்களுக்கு ஆப்பில் டவுன்லோட் பண்ணேன். இந்த டைபிஸ்ட் ஜெராக்ஸ் ஆப்ல பேட்ச் அனௌன்ஸ் பண்ணியாச்சு. இப்போ அவங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறது, அவங்களுக்கு கொஸ்டின் எடுக்கிறதுல கொஞ்சம் ஒர்க்காக இருக்கேன். அதை முடிச்சுட்டு உங்களுக்கு டிரைவருக்கு நான் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன், ஓகேவா. ஸோ அதுக்கப்புறம் நான் சொல்லிட்டேன் மேக்ஸுக்கு என்ன படிக்கணும்னு. ஸோ மேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு மட்டும் தனியாக இல்லை, நம்ம டிஎன்பிசியில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இந்த சதவீதம், எண்கள், எல்சிஎம், லாபம் தள்ளுபடி, தனிவட்டி கூட்டு வட்டி, டைம் அண்ட் ஒர்க், இது சம்மந்தமாக நம்மக்கிட்ட மெட்டீரியல் இருக்குது. பட் அது வந்து நிறைய இருக்குது, ரைட்டா. அது உங்களுக்கு அந்தளவுக்கு வந்து அதை படிக்கிறதுக்கே உங்களுக்கு டைம் இருக்காது. 1000 கொஸ்டின் இருக்குது. நீங்கள் 1000 கொஸ்டின் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கலான்னு தெரியல. மேபி இந்த டாபிக் மட்டும் தனியாக ஏதாவது உங்களுக்கு வந்து கொஞ்சம் மெர்ஜ் பண்ணி வந்துன்னா கொடுக்கலாம், ரைட்டா. ஸோ இது வந்து பேசிக்காக புக்கில் கூட நீங்கள் வந்து அந்த 7ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்பில் இருக்கக்கூடிய எடுத்துக்காட்டு கணக்கு, அந்த புக் பேக் கணக்கு, அதை படித்தாலே உங்களுக்கு போதுமானதுன்னு நினைக்கிறேன். என்ன பொறுத்த வரைக்கும் இதுக்குன்னு நீங்கள் பார்க்க தேவையில்ல. டிஎன்பிசியில் கேட்கப்பட்ட ப்ரீவியஸ் இயர் கொஷின் இப்போது அட்லீஸ்ட் குறைஞ்சது ஒரு வருஷம், இப்போ 2023 நடந்தது அல்லது 2024 நடந்தது, ஒரு 2 வருஷத்துக்கான கொஷின் பேப்பர் வச்சு இந்த டாபிக் மட்டும் ரெஃபர் பண்ணுங்கள். இந்த டாபிக் மட்டுமே ரெஃபர் பண்ணுங்கள். நான் சொன்ன டாபிக் மட்டும் அந்த கொஷினில் என்ன கேட்டிருக்காங்க, எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு கற்றுக்கோங்க. அதுவே போதும். ரொம்பலாம் வந்து ரிஸ்க் எடுக்க வேண்டியதில்லை. நீங்கள் மெயினாக படிக்க வேண்டியது உங்களுடைய டாபிக். என்னது, ஓட்டுநர் கோட்பாடு, வாகனத்தை இயக்குவதற்கு முன்பான சோதனை, பார்வைத்திறன். ஸோ இதுக்கான நோட்ஸ் தான் நம்மக்கிட்ட இல்லை. நான் இருந்தால் இருக்குதுன்னு சொல்லிடுவேன். நான் ஏன் உங்களுக்கு டெஸ்ட் பேட்ச் போடல அப்படின்னா, ஸோ இதுக்கான மெட்டீரியல், அதாவது டிரைவருக்கு சம்மந்தப்பட்ட இந்த மெட்டீரியல் மட்டும் நம்மக்கிட்ட இப்போதைக்கு அவைலபிளாக இல்லை. ஸோ நான் ரெடி பண்ணலான்னு நினைக்கிறேன். பட் ரெடி பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அது உங்களுக்கு முடிஞ்சால் நான் வந்து ரெடி பண்ணி கொடுக்குறேன். இல்லை அப்படின்னா நம்ம ஜிகே, மேக்ஸு, தமிழுக்கு மட்டும் உங்களுக்கு வந்து நான் கொடுக்குறேன், ஓகேவா. பட் இருந்தாலும் அப்பப்போ இதுக்கான வீடியோக்கள் கொடுக்குறேன். இப்போ நம்மகிட்ட மெட்டீரியலாக கொடுக்கலனா கூட யூடியூப் வழியாக ப்ரீவியஸ் கொஷின் ஆகட்டும், இல்லை புக்கில் இருக்கிறதாகட்டும், இல்லை நான் எங்கிட்ட இருக்கக்கூடிய மெட்டீரியல் வெப்சைட்டில் கலெக்ட் பண்ணியாவது உங்களுக்கான இந்த ஓட்டுநர் சம்மந்தப்பட்ட இம்பார்ட்டன்ட் கொஷின் எல்லாமே உங்களுக்கு வந்து யூடியூப் வழியாக கொடுக்குறேன். ஸோ அதனால் நீங்கள் நான் சொன்ன மாதிரி இந்த யூடியூப் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கும் வந்து கைட்லைன்ஸ் வந்து நான் கொடுக்குறேன், ஓகேவா. ஓகேப்பா. ஏன்னா நிறைய நம்பர்கள் வந்து டிரைவருக்கு வீடியோ போடுங்க சார், வீடியோ போடுங்க சார் கேட்டுகிட்டே இருந்தீங்க. ஏன்னா மேக்ஸிமம் நான் டிரைவருக்கு வந்து வீடியோ போடல, டெஸ்ட் பேட்சும் போடல. ஆனால் கேட்குறீங்க சார், நான் உங்கள் சேனலை தான் சார் நான் நிறைய நாளாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். அதனால் நீங்கள் அட்லீஸ்ட் சிலபஸ் என்ன படிக்கணும்னு அப்பப்போ ஒரு வீடியோ போடுங்க சார், எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அப்படின்னு கேட்டதுனால தான் இப்போ உங்களுக்கு ரெடி பண்ணி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறோம். ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு மேற்கொண்டு ஏதாவது ஹெல்ப் தேவைப்பட்டுச்சுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நான் செய்கிறேன், ஓகேவா. நன்றி, வணக்கம்.